பிரைஸ் தி லார்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் செய்யக்கூடாத காரியம் என்ன அப்படின்னு கலாத்தியர் 5வது அதிகாரம் 19லேருந்து 21வது வசனம் வரைக்கும் ஒரு லிஸ்ட் பார்த்தோம். அதில் கடைசியாக வெறிகள், களியாட்டுகள். வெறிகள் அப்படின்னா குடிச்சு போதை ஏறி இருக்கிறவங்கள தான் வெறிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து பைபிளில் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29லேருந்து 35வது வசனம் வரைக்கும் போட்டிருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இறக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அப்போ மதுபானத்தை தேடி, சாராயத்தை தேடி அதை குடிச்சு அதை யூஸ் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான நிலைமை வருது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல போட்டிருக்கு. மதுபானம் இரத்த வருணமா இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல் தீண்டும். பாக்கறதுக்கு இந்த போதைப் பொருட்கள்லாம் பாக்கறதுக்கு அழகா இருக்கும். அதே நேரம் யூஸ் பண்ணா கொஞ்ச நேரம் இந்த உலகத்தை மறந்து ஏதோ இன்பத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா முடிவில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா விரியன் பாம்பை போல விஷம் நிறைந்ததா இருக்கும். அதோட முடிவு ஒரு விஷமுள்ள முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப இதோட முடிவு எப்படி இருக்குன்னு அடுத்து வர வசனங்கள்ல போட்டிருக்கு பாருங்க. உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலவும் பாய்மரத் தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலவும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. அதாவது நம்மளோட கண்ணெல்லாம் தேவையில்லாத பார்வை பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம உள்ளம் தேவையில்லாத காரியங்களை யோசிக்கும், பேசும். இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். அதுக்கு அடுத்த நிலைமை நம்மளை என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ஒரு சூடு சொரணை இல்லாத நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். நம்மளை அடிச்சாலும் வலிக்காது, நம்ம சாக்கடைக்கும் ரோட்டுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடுவோம். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்ல யார் அப்படின்னா லோத்து. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. இந்த மதுபானத்தினால வந்த விளைவுகள் அதுல நம்மளுக்கு கிளியரா தெரியும். ஏதோ ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நம்ம பண்ற காரியம் அது என்ன ஆயிரும்னா ஒரு அடிக்ஷனா மாறிடும். அதுக்கு அடுத்த லைன் அதான் சொல்லுது, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். எப்போ இந்த போதை தெளியும் நான் போய் மறுபடியும் அதே மாதிரி நம்ம அந்த மதுபானத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதுல போய் விழுற மாதிரி ஒரு அடிக்ஷனை இந்த மதுபானம் ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்ததா களியாட்டுகள். களியாட்டுகள்னா என்ன அப்படின்னா குடிச்சிட்டு பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்றதுதான் இந்த களியாட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இதை குறிச்சு வேதத்துல ஏசாயா 5வது அதிகாரம் 11-12 வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கி கொள்ளும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். மியூசிக், டான்ஸ், பாட்டுன்னு சொல்லிட்டு விருந்து கொண்டாடுறாங்களாம். ஆனா கர்த்தரின் கிரியைகளை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. உலக பிரகாரமா ஒரு போதையில ஒரு மயக்கத்துல அவங்க உலகத்தை என்ஜாய் பண்றாங்க. ஆனா கடவுளுடைய வழியை அவங்க சிந்திக்கிறது இல்ல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன இந்த இடத்துல அவங்கள பத்தி போட்டிருக்கு. இப்படிப்பட்டவருடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா 14வது வசனம் சொல்லுது, அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. பாதாளம் இவங்க இப்படிப்பட்டவர்களுக்காக எப்படி இருக்கான், என்று வாயை திறந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். இப்படிப்பட்டவங்க இந்த பாதாளத்திற்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. நம்ம பரலோகத்திற்கு போகிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் பாதாளத்திற்கு கிடையாது. அதனால இந்த மாதிரியான காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். அதே நேரம் இந்த மாதிரி அடிமையில தனத்துல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி அவங்களுக்காக ப்ரே பண்ணி அவங்களையும் இதுல இருந்து விடுதலை ஆகணும். அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா மாறுவோம். தேங்க்யூ.